நாங்க ரெடினாங்க. நீங்க ரெடி, ஆனா நாங்க உங்களோட சேர ரெடி இல்ல அப்படின்னு விசில் அடிச்சு கூப்பிட்டாங்க. நாங்க ரெடி, எதுக்கு? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. நாங்க சொன்னோம், எங்களாலே அதை உருவாக்கி கொள்ள முடியும், அதற்கான காலம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, இல்லை நாத்தாக்கா, இவங்க எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை தான் முன்வைக்கிறாங்க. என்னென்னா, அவர் கூட்டணிக்கு வாங்க, ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்துலேயும் பங்கு அப்படின்னு சொன்னாலுமே யாருமே இது வரைக்கும் வரலை அப்படிங்கிறது தான் முன்வைக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ஊழல் உள்ள கூட்டணியாக வைக்கிறீங்க. அதாவது யார் யார் எவ்வளோ போட்டி வாங்கலாம், தன் கட்சி அடமானம் எங்கே வைக்கலாம், எங்கே வச்சா போட்டி அதிகமாக தருவாங்க அப்படின்ற நோக்கத்தோட நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு இங்கே வந்து சேரணுன்ற எண்ணம் கிடையாது. ஏன்னா இங்கே இவர் எதுவும் தரமாட்டார், எதுவும் செய்ய மாட்டார், ஊழல் ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்லிட்டதுனால இங்கே போனால் நமக்கு எப்படி போட்டி வரும், நம்ம எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றதுக்காக யாரும் வரல. இன்றைக்கி தேமுதிக எதுக்காக கட்சி ஆரம்பித்தார்? அவர் டிஎம்கே ஒழிக்கணும், காங்கிரஸை ஒழிக்கணும், இந்த நாட்டை, தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக கட்சி ஆரம்பித்த கேப்டன் அவர்களை அந்த மண்டபத்தை இடித்ததுலேருந்து, வடிவேல் தரக்குறைவாக பேசுனதுலேருந்து, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்றவர் எவ்வளோ தரக்குறைவாக பேசினார், இது எல்லாத்தையுமே மறந்துட்டு ஏன் இந்த அம்மாவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் விளம்பரம் தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஐயா சொல்கிறாரு. நாங்கள் விளம்பரம் தேடலை, அவர் தான் சட்டையை கிழிச்சிக்கிட்டு வந்து விளம்பரம் தேடினார் அப்படின்னு சொன்ன பெண்மணி இன்னைக்கு கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சுரணை எல்லாத்தையும் விட்டுட்டு பொட்டிக்காக மட்டுமே அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. தன் தொண்டர்களை நினச்சி பார்த்தாங்களா? எதுவும் கிடையாது. இல்லைனா அவங்க டிவி கேக்கு வந்திருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அவங்க நல்லா இருந்தால் போதும், அவங்க கட்சி நிர்வாகிகளோ தன் கட்சியை வளர்க்குறதுலேயும் அவங்களுக்கு ஈடுபாடு கிடையாது. இதே போல் தான் விசிக தலைவர் வந்து திருமாவளவன் அவர் பேசியிருக்காரு. விஜய் கட்சி கூட்டணிக்கு யாருமே போகலை, யாருமே சேரலை, என்னை விசில் அடித்து கூட கூப்பிட்டாங்க, ஆனால் நான் போகலை. ஐயா, உங்களை அப்போ கூப்பிட்டோம் ஆரம்ப காலத்தில், ஆனால் நீங்கள் அப்போ வந்து ஒரு நடுநிலையாக இல்லாமல் அப்படியே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருந்தீங்க. அதனால் அப்போ உங்களுக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஏன்னா நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்க. இப்போ பிளாஸ்டிக் சேரே போதும், நமக்கு இரும்பு சேர்லாம் வேணாம் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. அதனால் உங்களை கூப்பிடல. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விஜய் சாரை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி தனித்து நிற்கிறோம், 234 தொகுதியிலையும் தனித்து நின்று தன்னோட தனிப்பெரும்பான்மையை நாங்கள் காட்டுறோம், மக்களுக்காக நல்லது மட்டுமே செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு வந்தவங்க. அதனால் நீங்கள் அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தகுதியும் கிடையாது. இந்த வீரமணின்னு சொல்லிட்டு திராவிட கழகத்தில் இருக்கிறார். அவர்லாம் எப்பயாவது இந்த மழை பெஞ்சால் புழு வரும் பாருங்க, ஈரமான பகுதியில் நோன்னா அந்தமாரி அந்த புழு மாரி வெளியே வந்து தன்னோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு போகிறது. அவங்களாம் வந்து விஜயை பற்றி பேசுகிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. இன்றைக்கி விஜய் அண்ணாவுக்கு பயந்து மட்டுமே ஒவ்வொரு கட்சிகளும் 12 கூட்டணி, 8 கூட்டணி, 10 கூட்டணின்னு வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் நோட்டை கூட போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு லிஸ்ட்லேயே கிடையாது. இருந்தாலும் பயத்தின் அடிப்படையிலேயே சேராத கூட்டணி கூடலாம் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரே ஒரு காரணம், விஜய் அண்ணா தனித்து நின்னாலும் பெரும்பான்மையை வாங்கிடுவார், அதை சேர விடக்கூடாது, அவன் 5 ஓட்டு வச்சுருந்தா கூட பரவாயில்ல, அவங்க கட்சி அவனை தூக்கி உள்ளே போடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பெட்டி எவ்வளோ வேணால் கொடுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கிறான். இந்த பெட்டி கொடுக்குற பணம் கூட யார் பணம்? மக்கள் பணம், மக்களோட வரி பணம். இவங்க மாநாடு நடத்துகிறாங்களே, திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், இல்லை நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், இவங்களாம் மாநாடு நடத்துகிறாங்களே, எப்படி நடத்துகிறாங்க? தன்னோட சொந்த பாக்கெட்லேருந்து சொந்த பணத்தை எடுத்து கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் செலவு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. திமுக இப்போ நம்மகிட்ட கொள்ளை அடித்து வச்சுருக்க எல்லா பணத்தையும் செலவு செய்யுது. ஒரு மாநாடுக்கு 100 கோடி, 110 கோடி, 120 கோடி செலவானாலும் தொடர்ந்து மாநாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம், நம்மளோட வரி பணம் அவங்க அடித்து வச்சுருக்காங்க. அதிமுக ஏற்கனவே கொள்ளை அடித்து வச்ச பணம் திருப்பி ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறாங்க. அவங்கள எதுக்காக மக்கள் வந்து ஆட்சி விட்டு விளக்குனாங்க? அவங்களோட ஆட்சி சரி கிடையாது. அப்போ தான் நம்மால் போட்டார் ஒரு பாட்டு, ஸ்டாலின் தான் வராரு, கொள்ளையடிக்க போகிறாருன்னு போட்டு ஏமாற்றி, மக்களை ஏமாற்றி அந்த பாட்டை போட்டு முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. இந்த ஆள் சரி கிடையாதுன்னு தான் இந்த ஆளை உள்ளவர் வச்சா, இந்த ஆள் அதுக்கு மேலே. அதனால் மாற்றி மாற்றி கொள்ளையடிக்கிற இந்த கட்சிகளை விட்டுட்டு நமக்காக சேவை செய்கிற, நமக்காக ஒரு படத்தில் 250 கோடி சம்பளம் வாங்குகிற ஒரு தலைவர் இங்கே வந்து நமக்காக செய்யணும்னு வந்திருக்காரு. அவரை தான் நம்ம பார்க்கணும். மக்கள் வந்து சரியான விழிப்பு நிலையில் இருக்கணுன்றது தான் எங்களோட கருத்து. மேலும் இந்த நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி, அதாவது பிப்ரவரி 21 இன்றைக்கி வந்து ஒரு மாநாடு போட்டிருக்காரு. எப்படி போடுறாங்க? நம்ம மக்களுக்காக செய்யணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. திரள் நிதி
தன் கட்சி ஆளுங்கக்கிட்டேயும் மற்ற கட்சிகிட்டையும் வாங்குற திரள் நிதியை தான் வச்சு அவர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. அண்ணன் சம்பாரித்த பணத்தில் ஏற்கனவே மக்களுக்கு எவ்வளவோ செஞ்சிட்டாரு, மேலும் மேலும் செய்ய போகிறாரு. நம்மக்கிட்டேருந்து போகிற வரி பணத்தை அவர் நமக்கு தாராளமாக செய்வார். அவர் சட்ட பாக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ண தெரிஞ்ச அவருக்கு மக்கள் வரி பணத்துலேருந்து வர பணத்தை அவர் செலவு செய்ய மாட்டார்னு என்ன ஆகுது சொல்லுங்கள். அதனால் அவரை நம்ம அடுத்த முதலமைச்சர் பதவியில் உட்கார வைக்கணுன்றது தான் நம்மளோட ஒரே இலக்காக இருக்கணும். வெற்றி நிச்சயம், நாளை நமது. அண்ணன் தனித்து நிற்கிறாரே, அவங்கக்கிட்ட எப்படி அவங்களுக்கு போய் ஓட் பேங்க் சேரும், அதனால் நம்ம இவங்களுக்கே போட்டு போயிடலாம் அவங்களுக்கே போட்டு போயிடலாம்லாம் எந்த ஒரு இதுவும் முரண்பாடும் வச்சுக்காதீங்க. அண்ணனுக்கு கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இளைஞர் படை அண்ணன் பின்னாடி தான் இருக்குது, மகளிர் படை அண்ணன் பின்னாடி தான் இருக்குது. அதனால் அண்ணன் வின் பண்ணுவார். தனித்து நின்னாலும் சிங்கம் தான். அதோட கர்ஜனை வேறு மாதிரி இருக்கும். ஜெயிப்பது உறுதி, வெற்றி நமதே.